ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சந்தையோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது இந்த குட்டி அயன் பாக்ஸ் தாங்க. இது எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி மாடல். இது லைட்டாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது, ஆனால் ஒர்க்கிங்கானு தெரியல. போன வாரம் கவர் பண்ண ஐட்டம்ஸும் இந்த வாரம் இருந்ததுங்க. இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இது பிலிப்ஸோடது. இந்த வாரம் நிறையா மார்க்கெட்டில் பூம் பாக்ஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க. இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. கேட்டால் ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தாரு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லாமல் தான் இருந்தது. இந்த கடையில் இந்த சோனிது ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது செட்டாக இருந்தது, பேட்டரியோட செட்டாக இருந்தது, பேட்டரி சார்ஜரோடு இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானு தெரியல. பக்கத்துலேயே இந்த ஆம்ப் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் ஆம்ப் தான். இது 2.1 கிடையாது, 2 சேனல் ஆம்ப் தான். இது ஒரு லோக்கல் பிராண்டு மாதிரி தான் தெரிஞ்சுது. இதோட ப்ரைஸ் வந்து 700 சொல்லியிருந்தாரு. அங்கேயே ஒரு மினி பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. இது டிஸ்பிளே மாடல். இது கலர் வெர்ஷனு. இது ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தா இது ரேட் அதிகமாக தாங்க போட்டுருந்தது. இது ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தாரு, பட்டு ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாரு. நல்ல கண்டிஷனில் ஒரு சோனி இது பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1700 சொல்லியிருந்தாரு. இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சிடி கேசட் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இது ஒரு நல்ல மாடலுங்க. இதோட கண்டிஷன் கூட சூப்பராக இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்ல பீஸாகவே இருந்தது. பக்கத்துலேயே இந்த கோத்ரேஜ் இது ஒரு மினி லாக்கர் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து தூக்கி பார்த்தா செம்ம வெயிட் இருந்ததுங்க. நல்ல வெயிட் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாரு. இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ப்ரைஸ் வந்து 9000 10,000 போட்டுருந்துங்க. கோத்ரேஜு நல்ல பிராண்டு தாங்க, நம்பி வாங்கலாம். இந்த கடையில் இந்த ஜேபிஎல் சவுண்ட் பார் ஒன்று பார்த்தேங்க. செட்டாக இருந்தது, சப்வூஃபர் செட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாரு. 4500 சொல்லியிருந்தாரு. பார்கிங் பண்ணால் கம்மியாகவே வாங்கிடலாம். ஒர்க்கிங் தான், நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த சப்வூஃபர் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. அந்த கீழே இந்த டஸ்ட்டு கேப்லாம் இல்லாமல் தான் இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. இந்த எல்ஜி இது வந்து ஹோம் தேட்டர் இருந்தது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த வாரமும் இந்த ரிமோட் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க மார்க்கெட்டில். இது பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டு, இந்த ஏசி ரிமோட்டு, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதோட ப்ரைஸு ஒரு பீஸ் 100 சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டே இந்த பிலிப்ஸ் இது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. உள்ளெல்லாம் கூட ஏதோ டஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது. இது ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இதோட ப்ரைஸ் கேட்டால் இதோட ப்ரைஸ் 800 சொல்லியிருந்தார். தையல் மிஷின் கவர் பண்ண சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தாங்க. பட் இது பவர் மிஷின் தாங்க. இதோட கண்ட்ரோலர்லாம் இருந்தது. பட் இதை பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வருது செட்டு 2 வருமா? பக்கத்துலேயே இந்த டெல் இது ஒரு லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. இது ஆன் கண்டிஷன்லேயே இருந்தது. இது ஒரு ஐஃபை லேப்டாப். இது டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 8000 சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா நான் அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
பக்கத்துலேயே ஒரு ஹெச்பி லேப்டாப் ஒன்று இருந்தது. இதுவும் ஆன் கண்டிஷனில் தான் இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. தேவைப்படுறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நிறையா கீபேடு மொபைல்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து மோட்டோவோட ஃப்ளிப் டைப் மாடல். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 500 அந்த மாதிரி ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளிப் டைப் மொபைல்லாம் கூட நிறையா நம்ம சந்தையில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மொபைலில் கூட இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஏகப்பட்ட இந்த கீபேட் மொபைல்ஸு வந்திருந்தது சந்தைக்கு. இது பிளாக்பெரி கீபேடு மொபைலுங்க. இந்த மாதிரி பீஸு கூட நிறையா இருந்தது. இது நிறையா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஆனால் ஒரு 2-3 பீஸ் இருந்தது அங்கேயே பார்க்க முடிஞ்சது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பேனசோனிக் இது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இந்த வாரம் நிறைய பூம் பாக்ஸ் பார்க்க முடியுது. பட் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல கண்டிஷன்லாவே பார்க்க முடியுது. இதோட ப்ரைஸ் வந்து 600 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் அந்த சாம்சங் ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. இதுவும் நல்லா இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தது. இந்த வாரம் பிரிண்டரும் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது சந்தையில். பிரிண்டர் ஏதாவது தேடுறீங்கன்னா கூட சந்தையில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சீப் ரேட்டுக்கே நல்ல பிரிண்டராக வாங்க முடியும். இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இது பேர் சரியாக எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட சந்தையில் பார்க்க முடியுதுங்க. பக்கத்திலே இந்த சிஆர்டி டிவி ஒன்று இருந்ததுங்க. இது அக்காய் கம்பெனியோடது. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானான்னு தெரியல. பக்கத்திலே இந்த விண்டேஜ் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இது வந்து மர்ஃபி பிராண்டுது. இது ரொம்ப ஓல்டு ரேடியோங்க. இது 60 70 ரிலீஸ் ஆன ரேடியோங்க. இதோட ப்ரைஸு 1000 rupees சொல்லியிருந்தாரு. பக்கத்து கடையில் இந்த ஜேவிசி இது கேமரா ஒன்று பார்த்தாங்க. இது ஃபுல் கிட்டோடு இருந்தது. இது ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். இது பேட்ரி சார்ஜரு எல்லாமே செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸு 1000 rupees சொல்லியிருந்தார். பக்கத்திலே இந்த குரோம் காஸ்ட் டிவைஸ் ஒன்று பார்க்குறாங்க. இது 3rd ஜென்ரேஷன் நினைக்கிறேன். இது சார்ஜரோட செட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொல்லியிருந்தார். இது ரொம்ப நாள் கழித்து என் கண்ணில் படுது. இந்த டைமில் இதெல்லாம் வந்து எந்தளவு யூசேஜ்னு தெரியல. அக்கா இது ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒன்று பார்த்தாங்க. இது செட்டுலாம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த சைடில் ஸ்பீக்கர் மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. 2 பக்கமே ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிருந்தது. இது ஒரு நல்ல சிஸ்டம் இது. பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானு தெரியல. இவர்கிட்ட அந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டர் 2 பீஸ் வச்சுருந்தாருங்க. ஒன்று வந்து சின்னது, ஒன்று வந்து பெருசு வச்சுருந்தாரு. ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் அந்த சின்னது மட்டும் அந்த டோர் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். பக்கத்து கடையில் இந்த எல்ஜி சவுண்ட் பார் ஒன்று பார்த்தேங்க. சப்வூஃபர் செட்டாக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் இது சேல் ஆகிடுச்சின்னு சொன்னார். பட் அது நல்லா இருந்ததுங்க. நல்லா ப்ரீமியமாக இருந்தது. இது ஒர்க்கிங் பீஸுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். ரெக்கார்டர்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க இன்றைக்கி. ரெக்கார்டர்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. ஒரு ட்ரே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஒரு பீஸு 150 200 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த ஆம்ப்பு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சதுங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டால் இது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தார். மேலே இருக்க பீஸு சேல் ஆகிடுச்சி, கீழே இருக்க 2 பீஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். பட் ஆனால் இதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இன்னொரு ட்ரேயில் அந்த மினி ரெக்கார்டர் கூட நிறையா பார்க்க முடிஞ்சது. அங்கேயே இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடியுதுங்க.
இது பார்க்குறதுக்கு சவுண்ட் பார் மாதிரியே இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தா இது ஸ்பீக்கர் தாங்க. இது சவுண்ட் பார் மாடல் ஸ்பீக்கர். இது அதில் ஒரு 4 பீஸ் இருந்தது இவர்கிட்ட. இந்த 43 இன்ச்சு சாம்சங் டிவி ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒர்க்கிங் தான் சொல்லார், செக் பண்ணியே காட்டுறேன்னு சொல்லியிருந்தார். ப்ரைஸு 4500 வரும்னு சொன்னாங்க. அது பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாகவே வாங்கலாம். அவரோட நம்பர் கேட்டேன். இது ஒரு பீஸ் தான் இருக்குது, ரெகுலராக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்டே இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த டம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாருங்க. 2 பீஸ் இருந்தது. பட் இது செட்டாக தான் இருந்தது. அந்த சேரோட செட்டாக இருந்தது. அது ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, வீடியோவில் காட்டுறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதான்னு பாருங்கள். இந்த பிலிப்ஸோட ஐஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர் மட்டும் இருந்தது, பேராக இருந்தது. இது ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார் அவர். இது 1600 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே அந்த மினி சப்வூஃபரு, மானிட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. பக்கத்தில் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா ஹெவியாக இருந்தது, நல்ல வெயிட் இருந்தது. இது லோக்கல் பிராண்டு மாதிரி தெரியல, நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. இது நேம் வந்து ஃப்ரிங்கர்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு, இது பிராண்ட் நேமு. இதில் இந்த மைக் ஆப்ஷனு, இந்த கால் வந்து அட்டன் பண்ணுற ஆப்ஷனு அதெல்லாம் இருந்தது. இதில் ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான் சொன்னார். சரின்ட்டு வாங்கிட்டேன். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன். பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு பார்த்தேன், ஆன் ஆகிடுச்சு. சரி, எதனா ஃபால்ட் இருந்தால் கூட ரெடி பண்ணலான்றதுக்காக தான் இதை வாங்கினேன் நான். ஆப்பிளோட 4K பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து 4th ஜென்ரேஷனா இல்லை 3rd ஜென்ரேஷன் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார், 2000 வரும்னு சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே அந்த டேபு, ஹார்ட் டிஸ்க்கு, பவர் பேங்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க அவர்கிட்டே. இது சோனியோட பூம் ஹெட்செட்டுங்க. இது அந்த ஸ்பான்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன கண்டிஷனில் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 1800 சொல்கிறாரு. ஒர்க்கிங்கானு என்னன்னு தெரியல. இவர்கிட்ட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. எல்லா ஐட்டமும் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாரு. இந்த JPL பக்கத்தில் ஒரு நண்பர் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இது பெட் மாடல் கேசட் ரெக்கார்டர் ஒன்று இருந்துச்சுங்க. இது பக்கா விண்டேஜ் மாடல். இது 1960 ரிலீஸ் ஆன மாடல். இது கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தாங்க. 2019 சர்வீஸ் போயிருக்கும் போல். அதோட ஸ்டிக்கரில் கூட பிரிக்காமல் அப்படியே இருந்தது. எவ்வளோ அது? 600. அங்கேயே அந்த சானியோட ஒரு பூம் பாக்ஸ் இருந்ததுங்க. இதுவும் ஒரு விண்டேஜ் மாடல் தான். இதுவும் கண்டிஷன் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது நம்ம செக் பண்ணி எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எடுத்தால் ரெடி பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாமே. இந்த லாஜிடெக்கோட வெப்காம் ஒன்று இருந்ததுங்க. இது புதுசாகவே இருந்தது, பாக்ஸ் பீஸோடு இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தார். பட் இதோட யூசேஜெலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க இப்போது. இங்கே பார்த்தீங்களா, இது மெகா ஃபோனு. இது நம்ம போன வாரம் கூட கவர் பண்ணியிருப்போம் இதே மாதிரி ஒரு பீஸு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மைக்கோட செட்டாக இருந்தது. இதோட ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். இவர்கிட்ட அந்த பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300, 400 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க்கிங் தான், செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இந்த ஒயர்லெஸ்ஸு பவர் பேங்க்லாம் கூட கிடைக்குது பாருங்கள். இங்கேனா ஒரே கூட்டமாக இருக்கேன்னு போய் பார்த்தா அது ட்ரே ஃபுல்லாக பவர் பேங்க் போட்டு வச்சுருக்காங்க.
இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தான். இங்கேயும் பவர் பேங்க்கு கிடைக்கும். உங்களுக்கு சீப் ரேட்டாகவும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இவர்கிட்ட இந்த செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் கிடைக்குங்க. எல்இடி டிவிஸ்லாம் கிடைக்கும், ஆண்ட்ராய்ட் டிவிலாம் கூட கிடைக்கும். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க எனக்கு செகண்ட் ஹேண்ட் டிவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறேங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓல்டு எஃப்எம் ரேடியோ மாடல் இது. பட் ஆனால் இது லேட்டஸ்ட்டு தான். இது யூஎஸ்பி பென்ட்ரைவர்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாடல் தான் இது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 400 சொல்லியிருந்தார். இது லாஜிடெக்கோட சப்வூஃபர் ஒன்று இருந்தது. இது நல்லா ஹெவியாக இருந்ததுங்க, செம்ம வெயிட்டாக இருந்தது. இது 12 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தார். இது நல்லா ஹெவியாக இருந்தது. பக்கத்துலேயே ப்ரொஜெக்டரு, லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு சவுண்ட் பார் மாடல் ஸ்பீக்கருங்க. இது ரொம்ப பெருசாக இருந்தது. இது எதுக்கு வருதுன்னு தெரில. பட் ஆனால் இதில் எதுலேருந்தோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. இது சவுண்ட் பார் மாடல் ஸ்பீக்கர் நிறையா இருந்தது. இந்த கீபோர்டு ஒன்று ப்ரீமியம் லுக்கில் நல்லா ஸ்டாண்டோடு இருந்ததுங்க. நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 6000 சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானு தெரியல. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ அது? நம்ம 2-3 வீக்ஸ் முன்னாடி கவர் பண்ணியிருப்போம் இந்த எம்ஐ ட்ரிம்மரை. இந்த வாரம் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸு 200 சொல்லியிருந்தார். ப்ரைஸை கம்மி பண்ணிட்டாங்க போல். 400 விற்று இருந்தது, இப்போ 200 சொல்கிறாரு. இது சோனியோட ஹோம் தேட்டர் ஒன்று செட்டு இருந்ததுங்க, அப்படியே நல்ல கண்டிஷனில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2000 ஏதோ சொல்லியிருந்தார். பட் டபுள் ஸ்பீக்கரோடு இருந்தது. கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா பக்காவாக இருந்தது கண்டிஷன்லாம். சந்தையோட எண்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இவரை பார்க்கலாம். நீங்கள் இவர்கிட்ட ஐஃபோனு, ஐபேடு இதெல்லாம் கிடைக்குங்க. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருப்பார். இந்த ஐபேடு பார்த்தீங்கன்னா இது பேட்ரி ப்ராப்ளம் சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் தான், பேட்ரி ப்ராப்ளம் சொல்லியிருந்தார். இது அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு செகண்ட் ஜென்ரேஷனுங்க. இது இவர்கிட்ட ஒரு 4 பீஸ் இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 600 சொல்லியிருந்தார். பட் ஆனால் ரிமோட் இல்லை, ரிமோட் இல்லாமல் சிங்கிளாக தான் இருந்தது. எல்லாம் பார்கிங் பண்ணி 400 பேசி வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் அது ஒர்க்கிங்கானு தெரில, நம்ம தான் செக் பண்ணிக்கணும். இவர்கிட்ட நிறைய ஐட்டம் கிடைக்குங்க. ஆண்ட்ராய்டு மொபைலு, கீபேடு மொபைலு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் இவர்கிட்ட. இந்த ஷாப்பில் அந்த நியூ வாட்ச்லாம் கிடைக்கும். பட் ஆனால் பிராண்டட் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 150, 200 இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். எல்லாமே நியூ வாட்ச் தான். லேடிஸ் வாட்ச்சு, ஜென்ஸ் வாட்ச் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க. இது ஹேவல்ஸ் பிராண்டு. இது தேவைப்பட்டது, அதனால் வாங்கினேன் நான். இது கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்காது. சரி, நம்மளால் ரெடி பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா சொல்லியிருந்தார். இந்த மெகா ஃபோன் கூட நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த வியாபாரிங்களாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மெகா ஃபோன் இது. இதெல்லாம் கூட நிறையா கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 400 சொன்னார். இவர்கிட்டயே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. நம்ம ரவுட்டர்லாம் எடுத்துருப்போம் இவர்கிட்ட. இந்த ரயில்வே ட்ராக் பக்கம் என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5-6 கடை தள்ளி இருக்கும். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த சாம்சங் ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தேன். இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தார். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணிடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.